தேசிய கீதத்தை பற்றி நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக புரிஞ்சுக்கணும். அந்த தேசிய கீதம் என்ன, எதன் அடிப்படையில் அந்த தேசிய கீதம் எழுதப்பட்டது, அது என்ன, அது எப்படி அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாதான் மக்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த வாய்ப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேசிய கீதம் அதனுடைய முக்கியத்துவம் அதை பற்றி முதல்ல விரிவாக பேசிடுறேன். அது ஏன்னா இது கண்டிப்பாக மக்களுக்கு வந்து தெரியணும். ஸோ தேசிய கீதம் வந்து முறையாக இது வந்து ரவீந்திரநாத் டாகூர் எழுதுனது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை ரவீந்திரநாத் டாகூர் முறையாக ஒரு பப்ளிக்கில் பாடினது வந்து டிசம்பர் 27, 1911 இதான் முறையாக பாடினது. அதன் பிறகு நமது சுபாஷ் சந்திர போஸ் 1941 இதை பாடினார். அந்த காலகட்டம் வரைக்கும் இது வந்து பெங்காலி மொழியில் எழுதப்பட்ட ஒரு தேசிய கீதம் தான். அப்படி தான் இருந்தது, அதை தான் பாடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம 1947 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதை வந்து இந்தியில் மொழிபெயர்த்தார்கள். அந்த மொழிபெயர்த்து அதை வந்து நம்ம அரசு, மத்திய அரசு, அன்னைக்கு காலகட்டத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தார், அது வந்து ஹிந்தி மொழியில் மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இது நாள் வரையில் அது வந்து ஹிந்தியில் எழுதப்பட்ட தேசிய கீதம் தான் நம்ம நாட்டில் வருது. ஏன் இதை வந்து அவர் ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற மத்திய அரசு, மோடியுடைய அரசாங்கம், மாண்புமிகு பிரதமர் மோடியோட அரசாங்கம் இந்தி திணிப்பு செய்யுது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரும் எடுத்து வைக்கிறதுனால நான் வந்து இதை ஆணித்தரமாக சொல்கிறேன். இது வந்து திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது ஹிந்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தேசிய கீதம். இந்த தேசிய கீதமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்ம கலாச்சாரத்தை பிரதிபலிக்குது, நம்மளுடைய தேசப்பற்றை பிரதிபலிக்குது. அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய உணர்வுகள், நம்ம நாட்டுக்காக நம்ம நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரதிபலிக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சமாச்சாரம். இந்த தேசிய கீதம் முதல்ல பாடணுமா கடைசியில் பாடணுமா அந்த விஷயத்துக்கு வருவோம். இது முதல்ல வந்து அதாவது தேசிய கீதத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, நமது தேசிய கொடிக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நிற்கணும், இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் பாடணும் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எதுவுமே அங்கே சரிவர நடக்கலை. அண்ட் இது முதல்ல இருந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொள்கிற நிகழ்ச்சி, அது பாரத தேசத்தில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அவங்க ஜனாதிபதி யார் இருக்காங்களோ அவங்க கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் முதல்லையும் தேசிய கீதம் பாடணும், நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தேசிய கீதம் பாடணும். இதை காங்கிரஸ் அரசாங்கம் தான் இதை இன்னொரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து கவர்னர் அவருடைய ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் எந்த நிகழ்ச்சியில், அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் முதலிலும் தேசிய கீதம் பாட வேண்டும், கடைசியிலும் தேசிய கீதம் பாட வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இது வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, என்டிஏ ஆட்சி கொண்டு வந்தது இல்லை. இந்த கவர்னர் இதை வந்து புகுத்தணுன்ற ஆசையும் கிடையாது. தேசிய கீதம் சட்டப்படி 52 செகண்டில், வினாடியில் அந்த தேசிய கீதம் பாட வேண்டும். அண்ட் ஒரு கவர்டு ரூஃப், ஒரு தளம் உள்ள இடத்துல இருக்கிறாங்க, மக்கள் மத்தியில் அந்த தேசிய கீதம் பாடுறாங்கன்னா அங்கே கூடியிருக்கிற ஜனங்க எல்லாமே அதை உச்சரிக்க வேண்டும், அது கூட சேர்ந்து பாடணும். அது வந்து 52 செகண்டில் தான் பாடணும். தேசிய கீதம் பாடும் பொழுது அட்டென்ஷனில் நிற்கிறோம். அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறத விட 2 கட்டை விரலும் கீழ் நோக்கி இருக்க வேண்டும் நாம் அட்டென்ஷனில் நிற்கும்போது. அதுதான் நம்ம தேசிய கீதத்துக்கு கொடுக்குற மரியாதை. ஸோ என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.